Hello students, welcome to Umamas. Samacheer syllabus for chapter relations and functions oda exercise 1.4 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல question number 7 பார்க்கிறோம். 7th question என்ன கொடுத்திருக்காங்க? In each of the following cases state whether the function is bijective or not. So கொடுத்திருக்கிற function bijective ஆன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Justify your answer. அதுக்கு reason கேக்குறாங்க. So bijective meaning என்ன? It should be both 1 1 and on 2. 1 1 ஆவும் இருக்கணும் on 2 ஆவும் இருக்கணும். First என்ன கொடுத்திருக்காங்கன்னா f is a function from r to r. r னா real number. So எந்த நம்பர் வேணாலும் நமக்கு ஆன்சரா வரலாம் except square root குள்ள நெகட்டிவ் நம்பர் மட்டும் வரக்கூடாது. இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? f of x is equal to 2x plus 1 னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன மெத்தட்ல போட போறோம்னா f of x1 is equal to f of x2 னு அசியூம் பண்ணிட்டு x1 is equal to x2 னு வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா it is 1 to 1. இதான் கண்டிஷன். இதுக்கு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், இல்ல டைரக்டா இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ f of x1 க்கு x க்கு பதிலா x1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். So 2x1 plus 1 is equal to f of x2 க்கு இங்க x2 னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2x2 plus 1. ரெண்டு சைடும் ஒரே நம்பர் வித் சேம் சிம்பல்ல ஈக்குவல் டு சிம்பலுக்கு ரெண்டு சைடும் இருந்துச்சுன்னா we can cancel. So 2x1 is equal to 2x2 வரும். இப்பவும் ஈக்குவல் டு சிம்பலுக்கு ரெண்டு சைடும் ஒரே நம்பர் ஒரே ஆபரேஷன்ல இருக்கு, இன்டு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த இன்டு 2 இங்க வந்தா பை ஃபார்ம் 2 and 2 கேன்சல். அதை நம்ம இங்கே வச்சே கேன்சல் பண்ணிக்கிறோம். x1 is equal to x2. Therefore f is 1 to 1. f of x1 is equal to f of x2 னு அசியூம் பண்ணி x1 equal to x2 னு வந்தா it is 1 to 1. அடுத்தது on to 1 பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறதும் ரியல் நம்பர் தான், செகண்ட்ல இருக்கிறதும் ரியல் நம்பர் தான். செகண்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்க ப்ரீ இமேஜ் இருந்தாதான் it is on to. ஸோ இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் எப்படின்னு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? f of x is equal to 2x plus 1 எப்படி எழுதலாம்? f of xங்கிறது என்ன? இமேஜ், தட் இஸ் yன்னு எழுதிக்கலாம். இந்த yங்கிறது இந்த செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட். ஸோ இந்த செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். y equal to 2x plus 1 ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்கே x வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எடுக்கிறது. இப்போ xல 5ன்னு எடுத்தோம்னா 5 2s are 10 plus 1 11ங்கிறது தான் y. ஸோ அந்த f of x நம்ம yன்னு டினோட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 11 12 13க்கு ஏதோ ஒரு நம்பர் இந்த கோடொமைனுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த yல இருந்து நம்ம x கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த x எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளஸ் 1 இங்க வந்தா -1, இந்த இன்டூ 2 அங்க போனா by 2. So x is equal to y minus 1 by 2ங்கிறது தான் ப்ரீ இமேஜ். எதுக்கு? கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனோட ப்ரீ இமேஜஸ் எல்லாம் இந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ y வந்து 10ன்னு இருந்தா 10 minus 1 by 2 is 9 by 2. அது கண்டிப்பா xல இருக்கும். 9 by 2 is a real number. இல்ல yக்கு -5 எடுத்தா -5 minus 1 is -6 by 2 -3 அதுவும் இருக்கும். ஸோ என்ன நம்பர் எடுத்தாலும் கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பா டொமைன்ல இருக்கும். ஏன்னா அதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். எந்த ஃபார்ம்ல இருந்தா மட்டும் நமக்கு ரியலா இருக்காது, ரூட்டுக்குள்ள இருந்தா. இங்க ரூட்டுங்கிற இண்டிகேஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஃபார் எவ்ரி வேல்யூ இன் த கோடொமைன் தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் ப்ரீ இமேஜ் இன் த டொமைன். ஸோ அதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? தட் இஸ் every y belongs to R in codomain has a pre-image y minus 1 by 2. இந்த ஃபார்ம்ல ஒரு pre-image அதே Rல domain Rல இருக்கு. Therefore it is on to. So f is 1 to 1 and on to. That means f is bijective. So இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு போட தெரிஞ்சாலும் போடலாம், இல்லைன்னா நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏதாவது ரேண்டமா ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்து இந்த ஃபார்மும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் f is a function from r to r. அதே ரியல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா f of x is equal to 3 minus 4x square னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ 1 to 1 ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம அதே கண்டிஷன் எடுத்துக்கிறோம். f of x1 is equal to f of x2 னு அசியூம் பண்ணிட்டு x1 is equal to x2 னு ரிசல்ட் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ f of x1க்கு என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற டெஃபினிஷன்ல xக்கு பதிலா x1 போடுவோம். So 3 minus 4x1 square is equal to, இப்போ f of x2க்கு f ஓட டெஃபினிஷன்ல xக்கு பதிலா x2 போடுவோம். So 3 minus 4x2 square. இப்போ plus 3 ரெண்டு சைடு இருக்கு.
equal to symbolக்கு same sign அந்த பக்கம் இந்த பக்கமும் same signல இருந்தா we can cancel. இல்லைன்னா +3 அந்த பக்கம் போனா -3. அதே மாதிரி 3 cancel பண்ண அப்புறம் நமக்கு -4x1 square is equal to -4x2 square னு கிடைக்கும். இப்போ இந்த -4 அந்த பக்கம் போனா +4 னு எழுதிடாதீங்க. இந்த -4ம் இந்த வேரியபிளும் into formல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ into அந்த பக்கம் போனா by form. ஸோ -4 by -4 cancel ஆயிடும். அது இப்படியே கூட cancel பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன இருக்கு x1 square is equal to x2 square னு இருக்கு. which implies x1 is equal to plus or minus x2 square cut பண்ணிட்டு x1 equal to x2 னு எழுதக்கூடாது. இப்போ x1 வந்து plus or minus x2 இருக்கும் இல்ல x2 வந்து plus or minus x1 இருக்கும். that is x1 equal to x2 ஆவும் இருக்கலாம் இல்ல x1 equal to minus x2 ஆவும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் x1 square equal to x2 square னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன 4 னு வரும். ஸ்கொயர் கட் பண்ணாதீங்க 4 வரும். இந்த x1 square ஒருவேளை -2 ஸ்கொயரா இருக்கலாம். இந்த x2 ஸ்கொயர் ஒருவேளை +2 ஸ்கொயரா கூட இருக்கலாம். ரெண்டோட ஸ்கொயரும் 4 தான். அப்படி இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வருது -2 equal to +2 னு வருது, which is not possible. இது not possible. ஓகேவா? -2ம் +2ம் சேமா இருக்காது. ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டான். ஸோ -2ம் +2ம் கரெக்டா சேமா இல்லாதனால the condition is not satisfied. Therefore f is not 1 1. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒருவேளை உங்களுக்கு இது புரியலைன்னா எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதில் ஒரு 4 நம்பருக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடுவோம். 3 - 4 - 1ன்னு போட்டுறாதீங்க. மைனஸ் முதல்ல பண்ணக்கூடாது. we have to apply exponent first. பவரை முதல்ல அப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அப்ளை பண்ணணும். கடைசியாக தான் இந்த மைனஸ் ஃபார்முக்கு வரணும். ஸோ 1 square is 1. 4 ones are 4. அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணோம்னா -1. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு -1ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் முதல்ல இந்த சப்ட்ராக்ஷனை பண்ணிடாதீங்க. பவர் ஃபர்ஸ்ட், எக்ஸ்போனன்ட் ஃபர்ஸ்ட். ஸோ மைனஸ் பவர் ஈவன் பவர் வந்தால் ப்ளஸ். ஸோ +1 into 4 is +4. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறனால 3 - 4 that is also -1. ஸோ 1ஓட இமேஜும் -1 தான், -1ஓட இமேஜும் -1 தான். அப்போ நீ ஆரோ டயக்ராமில் போட்டால் எப்படி வரும்? அதே மாதிரி 2க்கு போட்டோம்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸ் 2ன்னு 2 square is 4 எக்ஸ்போனன்ட் ஃபர்ஸ்ட். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 4 4s are 16. இப்போ 3 - 16ஓட ஆன்சர் -13. அதே மாதிரி f of -2 போட்டாலும் -13 தான் வருது. ஸோ இங்கே 2ஓட இமேஜும் -13, -2ஓட இமேஜும் -13. இது கண்டிப்பா ஃபங்க்ஷன். கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்தா ஃபங்க்ஷன் தான். இது மாதிரி லெஸ்ஸர் சிம்பிள் வந்தா தான் நாட் அ ஃபங்க்ஷன். ஆனா இதுல என்ன இல்ல, ஆரோஸ் தனித்தனியா போகல. டிஃபரெண்ட் எலிமெண்ட் ரெண்டுக்கு 2 டிஃபரெண்ட் இமேஜ் வரல, சேம் இமேஜ் தான் வந்திருக்கு. ஸோ 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இன் டொமைன் ஹேஸ் த சேம் இமேஜ். therefore it is not 1 1. ஸோ மேலே இருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ண தெரியலைன்னா இது மட்டும் எழுதினா கூட போதும். அடுத்தது ஆன் டூக்கு அதே மாதிரி இதை வச்சு சொல்லிடலாம். இங்கே ரியல் நம்பர் தான். ஸோ -1க்கும் -13க்கு நடுவில் நிறையா நம்பர் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச், therefore it is not on டுன்னு எழுதிருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியணும்னா இது புரியுதான்னு பாருங்க. பட் அதோடய எழுதிக்கலாம், முடிச்சிடலாம் சம்ம. இப்போ y is equal to 3 - 4x square தான் நம்மளோட இமேஜ். f of x is equal to 3 - 4x square கொடுத்துருந்தாங்க. அதில் f of xக்கு பதிலாக y போட்டிருக்கோம். இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதுதான் இமேஜ். இந்த இமேஜோட ப்ரீ இமேஜ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ -4x square இந்த பக்கம் வந்தால் +4x square, +5 அந்த பக்கம் போனால் -y, இதுலேருந்து ×4 அந்த பக்கம் போனால் /4. So x square equal to 3 - y divided by 4. Therefore x is equal to இந்த square அந்த பக்கம் போகும்போது square root 3 - y by 4. Square root வந்தாலே கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஏன்னா ரியல் நம்பரில் ரூட் நம்பர்ஸ் இருக்கு. ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் தே ஆர் நாட் ரியல், அன்ரியல் நம்பர்ஸ். அதனால இந்த ஃபார்மில் எழுதினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் yங்கிறது 4. yங்கிறது என்ன வேல்யூ? இமேஜ், செகண்ட் செட்டில் இருக்கிற இமேஜ். இங்கே 4ங்கிற ஒரு நம்பர் இருந்தால்
அந்த 4க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்தால் தான் இட் இஸ் ஆன் டு. இருக்கான்னு பாரு. yக்கு 4 போட்டோம்னா 3 minus 4 is minus 1 divided by 4 which is not real, does not belong to R. Therefore, என்ன எழுதுறோம்? For some y belongs to R in codomain, there is no real pre-image in domain. அந்த மாதிரி ஒரு ரூட்டுக்குள்ளே வர்ற ப்ரீ இமேஜ் நமக்கு ரியல் நம்பரில் கிடையாது. டொமைன்லேயும் இல்லை, கோடொமைன்லேயும் இல்லை. Therefore, it is not on to. இப்போ final result which implies F is not 1 1 and not on to, இல்லைனா F is not bijective. not 1 1 வந்தாலே not bijective நமக்கு தெரிஞ்சிரும். இருந்தாலும் not on to ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா not bijectiveனு சொல்கிறோம்.